இருந்தது. ஏன்னா அவரை பத்தி என்கிட்ட யாருமே பயங்காடிட்டே இருந்தாங்க, நீங்க வந்து மாட்டிட்டீங்க ஒரு வருஷமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. ஆனா நாங்க தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர் பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம் உண்டு. சினிமாவில் கஷ்டப்பட்டு மேல வந்த ஒரு குடும்பம், ரொம்ப 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 குவாலிட்டியில வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வம் சார் ஆகட்டும். அப்ப என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிகைக்கு அவரை கூட்டு போய் அவங்க வீட்டுல அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு கரியர்ல, அந்த டிக்னிட்டிக்கா வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பலத்தை வந்துட்டே இருந்தது. இப்ப தனுஷ் சார் நாளைக்கு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவரு சார் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷ் சாருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டராக ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடனாலும் மனமாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசா நடிக்கக்கூடிய, புதுசா உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாருடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் மட்டும் இல்ல, அவர் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாரு, எல்லாம் படிச்சிருக்கீங்க, நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அபிரதமாக நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் போட்டிருந்தாரு. அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கு இந்த மேடையில நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார், உங்களுடைய குடும்பத்தாரு மேடம் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் மேடம் பேசும்போது எங்க அம்மா பேசும்போது வருவாங்க. அவங்க வந்து அவ்வளவு தனியா அவ்வளவு வந்து கன்சர்னா பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்க வந்து நாகூர் மணிப்பாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்க பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடல சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து எழுதாது, அப்படிதான் இருக்கணும், ரொம்ப போல்டா வந்து சில வரிகள் எழுதினாரு. ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஹதீசுகளாக குரான மனாஜத்துகள் இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமா படிச்ச ஒருத்தர். அதனால அவருக்கு இந்த படத்துல வந்து நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அது வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து எங்க படத்துக்கு கிடைச்ச பெருமையை நினைக்கிறோம். வந்து இந்த நேரத்தில் வந்து மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு வந்து சுரேஷ் காமாஜி, அவங்க சுரேஷ் காமாஜி பிரதர் எப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் வந்து 2 பேரை என்னால மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸ்ல இருக்கும்போது சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார், நாங்க இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்க இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினாரு நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்பயுமே சிவகார்த்திகேயன் நான் நன்றியோட சிவகார்த்திகேயன் சார் நான் எப்பவுமே நன்றியோட நினைச்சு பார்க்கிறேன். பிறகு சுரேஷ் காமாஜி பிரதர், அவருமே இந்த காலகட்டத்துல என்னை சுத்தி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லப்பட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்ல, அவர் நண்பர் தான். எங்களுக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமா ரொம்ப தைரியமா பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்ல போனா ஹபீபில வந்து நாங்க இந்த ரூபாய் ஒரு பாட்டு இன்னைக்கு பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு ஆடியன்ஸ்ல வந்து சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாஜி பிரதர்னாலதான் நடந்தது. அவரு தான் அன்னைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படம் பண்ணி இன்னைக்கு போகணும், பணம் இல்லைங்கும் போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க. என் அக்கௌண்ட்ல பாருங்க, நிறைய என் அக்கௌண்ட்ல 15 லட்ச ரூபாய் பணம் இருந்தது. வந்து அது சுரேஷ் காமாட்சியோட மனம். இப்படி பல நேரங்கள்ல அந்த படம் வந்து சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டிவிக்கு நாங்க ரொம்ப ஸ்பெஷலா நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா சாத்தியமா, அது கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா வந்து ஒர்க் ஆகுமா போது நாங்க ரெடியாகி இங்கிலீஷ் பிசினஸ் ரெடியா இருக்கும்போது சிலை வந்து ஹிட் ஆகும்போது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையா மாறிச்சு. இன்னைக்கு வந்து ஹபீபி வந்து தியேட்டர் வந்திருக்குன்னா அது சிலை டீமோடைய எஃபோர்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் அது நடிச்ச அந்த டீம்ல இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க டீம் நன்றி கடன் போட்டிருக்கிறோம். வந்து கசாலியனன், சாகுல் சார், மசூத், மதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராம் சாரோட அசிஸ்டன்ட் அவரு. ஆக்சுவலி எடிட்டிங்ல நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு 45 வருஷ கால வாழ்க்கையை சொல்லணும். ஆனா டைம் 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல சொல்லணும். கிட்டத்தட்ட மதியம் வந்து அவர் வீட்டுக்கு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் போவார். வந்து
அவங்க மனைவி தேடி வெறிக்கி நிற்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு பையன், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அப்புறமா பத்திரிகையாளர்கள், நான் பத்திரிகையாளருக்கு தனியாக சொல்லணும் இல்லை, அது என்னுடைய குடும்பம் தான். அவன் பேர் தமிழரசியில் வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொன்னதுல இருந்து தமிழ்ல சத்யஜித் ராய், பெமல் ராய், அரவிந்தின் வரிசையில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எனக்கு நிரந்தரமான ஒரு பெயரையும் ஒரு ஒரு மரியாதையான இடத்தையும் உருவாக்கி கொடுத்ததுல பத்திரிகை நண்பர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு. எப்பவுமே நான் என்னோட மனசின் அடியாரத்திலிருந்து இந்த நன்றியோட நினைச்சு பார்க்கக்கூடியவங்க. ரொம்ப முக்கியமா இந்த படத்துல வந்து சொல்லணுங்கிறது யாருன்னா ராம் நானும் வந்து ஒரே காலகட்டத்தில் உதவி இயக்குநர்களை ஒர்க் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு சுப்பு அதுக்கு பல பேர் எனக்கு திருப்பி கொண்டு வந்துச்சு, அவங்க என்னோட சுப்புவையும் கொண்டு வந்துச்சு வந்து. ஸோ அந்த வகையில வந்து சுப்பு வந்து இந்த படம் வந்து அவர் படங்குது எடிட்டிங்ல இருந்தாரு. அப்ப ஒரு நாள் போன் பண்ணி நீங்க படம் பார்க்கணும்னு கேட்டேன். அவர் படம் பார்த்த உடனே வந்து சுரேஷ் குமார் அவருக்கு சொன்னாரு, இந்த சொல்லுவாங்க இல்ல, அது ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு, சூஃபியோட ஒரு வார்த்தை, பொறிச்ச, அதாவது ஒரு மீன் அடுப்புல பொறிஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட கை தொட்டோன்னா அது திரும்ப தண்ணிக்குள்ள தாவி திரும்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க தீவிரான கீழே பொருத்த மீனொன்றை தொட்டதும் அது மீண்டும் தாவி திரும்பியது நீருக்குள் அப்படிங்கிறது அந்த கைவேறி. அது கிட்டத்தட்ட ராமுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா நாங்க வந்து அடுப்புல புரிஞ்சுக்கிட்டு தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராம் இந்த படத்தை வந்து தோல்ல தூக்கி சுமந்த பிறகுதான் இந்த படத்துல உண்மையான வெளிச்சம் முதல்ல விழுந்தது. ராம், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் எங்க டீம் எல்லாருமே உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்நாள்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ராம பொறுத்த வரைக்கும் அவர்கள் எனக்குன்னு செய்யறதில்லை, நண்பர்களுக்கும் செய்யறதில்லை. ராம் உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா நல்ல படங்கள் எது இருந்தாலும் அவர் இந்த படத்தை தூக்கி சுமக்கக்கூடிய தன்னை வந்து ஒரு மூமெண்டா தமிழ் சினிமாவுக்குள்ள இயங்கிக்கிட்டக்கூடிய ஒரு பெரிய இயக்கமான ஒரு ஆளு. பிறகு வந்து ஒரு பையன் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண வந்தான். ஒரு நாள் எல்லாரும் ஆபீஸ் விட்டு போன பிறகு நான் ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நேரமா நான் போன் பேசி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான். சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன விஷயம் பேசணும்ப்பா? இல்ல சார், நீங்க உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து பையன் உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்காங்க. எனக்கு சீரியஸா அந்த பையனால பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இன்னும் எல்லா கதைகளையும் படிச்சிருக்கேன், அப்புறம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அப்புறம் நான் அந்த பையன் மேல எனக்கு பெரிய மரியாதையும் உருவாச்சு. ஏன்னா நிறைய வந்து அது எங்கிட்ட வேலை பார்த்தாலுமே என்ன பண்ணுவோம்னா ராமோடைய அஸ்டண்டா தான் இருப்பான். வந்து எல்லாரும் நீங்க காலத்தில் வச்சா ராமோட காலத்தில் வச்சிருப்பான். வந்து அந்த ராமுடைய அஸ்டண்டாவும் என்னுடைய அஸ்டண்டாவும் வெற்றிமாறனுடைய அஸ்டண்டாவும் ஒர்க் பண்ண ராமு சங்கு ராமசங்க வந்து முதல்ல எங்கிட்ட அஸ்டண்டா ஒர்க் பண்ணா. ராமசங்க எங்க வீட்டுல உள்ள ஒரு பையன் வந்து பறந்து டைம்ல ராம் சாருக்கு வந்து கருமசாமி சார் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு பறந்து போக்கு ராம் சார் கருமசாமி கிஃப்டா பண்ணது ராமசிங்க தான். எனக்கும் அதே கருமசாமி சார் அவர் கிஃப்டா பண்ணது ராமசிங்க தான். வந்து ஒரு வகையில சொல்ல போனா நான் சொல்ல முடியாது, இந்த படத்துல கஸ்தூரிராஜ் சார் வீடா வந்தது வந்து ஒரு ஆய்க்குடியில ஒரு அக்ரஹாரத்துல ஒரு ஐயங்கார் கொடுத்த வீடு. அது இந்த படத்துல வீடு. கஸ்தூரிராஜா சார் வந்து யோசிப்பா நடிக்கிறாரு. கருமசாமி வந்து ஹரியை பேட்டு கொண்டு வராது பாருங்க. இந்த படத்துல எவ்வளவு மனிதர்களுக்கு இருக்கும் பாருங்களா. இதை விட இந்த படத்துக்கு பெரிய உதாரணம் என்ன இருந்துட முடியும். வந்து கருமசாமி சார் தான் வந்து இந்த படம் பார்க்கிறாரு. பார்த்த அன்னைக்கே நம்ம ராகுல் சாருக்கு சொல்றாரு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாருக்கு சொல்றாரு. ராகுல் சாரும் படம் பார்த்துட்டு பெரிய வெற்றி அடைந்த படம், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படத்தை பேரை சொல்லி எனக்கு இந்த படம் இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இந்த படம் கலெக்ட் பண்ணோம், நாங்க வந்து இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தாரு. இன்னைக்கு அந்த படம் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது அது நாங்க கரப்ஷன் சார் உங்க எல்லாரும் எங்க டீம் தான். அவங்க எப்பவுமே எங்க வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய இருக்கு இதுல வந்து சொல்ல போனா வந்து நிறைய ரிவ்யூஸ் சார் கூட சொன்னாரு. எல்லாத்தையுமே நெகட்டிவா சொல்றவர் வந்து பாசிட்டிவா சொன்னாரு. ஏன்னா படம் எடுத்தாச்சு. ஒரு தமிழ் சினிமாவில ஒரு முஸ்லீம் சினிமாவை எழுத முடியுமா, எழுதுனா வந்து அதை எடுக்க முடியுமா, எடுத்தா அதை வந்து வியாபாரிகள்கிட்ட கொண்டு வர முடியுமா, வியாபாரத்துல கொண்டு வந்தா அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா, மக்கள் கிட்ட சேர்த்தாலும் அது முஸ்லீம் பார்ப்பாங்களா, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் மக்கள் ஒரே பதில் கொடுத்திருக்காங்க, வெற்றி.
எல்லா இடங்கள்லயுமே வந்து இன்னைக்கு நாங்க போற இடங்கள் நிறைய தியேட்டர் விசிட் பண்ணும்போது நிறைய கூட்டங்கள் வராங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருமே வர்றாங்க. முஸ்லிம்ஸ் வந்து நிறைய பெண்கள் கிறிஸ்துவராசரோட கையை பிடிச்சிட்டுலாம் எங்க வாப்பா மாதிரி இருக்கீங்க, எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க எவ்வளவோ பேர் சொல்றாங்க. அதனால இந்த சில பேர் வந்து சுரேஷ் பிரதர் சொன்ன மாதிரி சினிமா ஹராமா இல்லையா அப்படின்லாம் பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அது எப்படின்னா சென்னை குடிநீருக்கு இக்கு வருமா வராதான்னு கேட்கிற மாதிரி முதல்ல குடிநீர் வரட்டும். அது மாதிரி சினிமாவில்